தமிழ்நாட்டு சகோதரங்களுக்கெல்லாம் என்னோட வேண்டுகோள், முதல்ல அம்மா நீங்க அது சரி பரவாயில்ல, அம்மாவை இரும்பு மனுஷி நீங்க அதையும் பரவாயில்ல தாங்கிக்கலாம். இரும்பு மனுஷின்னு இந்திரா காந்தி அம்மாவை தான் சொன்னாங்க. அவங்க அரசியலே வளர்ந்து அரசியலுக்கு வேண்டிய சொந்த அப்பாவையே பறி கொடுத்துட்டு அவங்க வந்தாங்க. அவங்கள இரும்பு மனுஷின்னு சொல்லலாம். அவங்க ஒரு சொத்தும் சேர்க்கல, அவங்க போகையில ஒன்னும் கொண்டுட்டு போகல. அவங்க செத்தப்பயவும் இந்த மாதிரி அம்மா அம்மா நீங்க சரி போட்டோம். இந்த அம்மா தங்கத்துல செருப்பு வர வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அம்மா ஊரே சொத்து வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி இந்த அம்மாவை அம்மா அம்மா நீங்க சரி அதையும் போட்டு இந்த அம்மா நல்லது செஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஆனா இப்ப அந்த அம்மாவையும் விட்டுவிட்டு அந்த அம்மாவுக்கு ஆயா வேலை பார்த்த சசிகலாவை சின்னம்மாங்கிறீங்க. ஏண்டா உங்களுக்கு வெக்கமே இல்லையா? ஆம்பளைங்களா முன்னாடி நின்னு கும்பிடுறீங்களே, நீங்க நிக்கையில எப்படி தெரியுமா இருக்கு? அம்மனமா ஒருத்தன நிக்கிற மாதிரி இருக்கு. ஆம்பளைனா அந்த காலத்துல சொல்லுவாங்க சிங்கம்னு. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம் அசிங்கமா ஆகிருச்சு. அண்டை மாநிலம் கேரளாவை பாருங்கடா, ஒரு ஓட்டு போறவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. எந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன்னு. ஏன்னா அவங்க எல்லாம் சுயமா சிந்திச்சு சுயமா ஓட்டு போடுறாங்க. அவங்க ஒரு டாக்டர் குத்தம் செஞ்சாலும் ஒரு போலீஸ் குத்தம் செஞ்சாலும் அவங்கள சட்டையை பிடிச்சு கேட்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல கேட்க போனா டாக்டரை கேட்க போனா விஷ போட்டுருவாங்க. போலீஸ கேட்க போனா அவங்க பிரார்த்தனை பொம்பளைங்கனாலும் ஆம்பளைங்கன்னா கஞ்சா கேஸ்ன்னு உள்ள போட்டுருவாங்க. எப்படி கேட்க முடியும்? ஒரு கோட்டர் பாட்டுக்கும் பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு தானடா நீங்க ஓட்டு போடுறீங்க. என்னைக்குடா இன்னைக்கு வெக்கம் இல்லாம போய் அம்மா சின்னம்மா தாயை இழந்த தமிழகனை எவன்டா தாயை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கா? வளர்ற முடிய ஏன்டா வெட்டிக்கிறீங்க? அம்மான்னு சொன்னவளா அடுத்தவளை கூப்பிட மாட்டேன்னு நாக்க வெட்டிக்கங்கடா பாப்போம். நீங்க எப்படிடா வளர்றத தானடா வெட்ட முடியும்? மயிறு போனா உயிரா போகுது அப்படின்னு சொல்லி மயிரை தானடா உங்களுக்கு கொடுக்க முடியும்? வெக்கம் அல்ல ஆம்பளைங்களே இல்லையாடா? ஏன்னா தாயை இழந்த தமிழகம் போடையில அப்படியே உரியிற தொழிய உரியிற மாதிரி இருக்குடா. பொம்பளைங்க பத்த நாட்டுக்காரங்களை பாருங்கடா, உங்களை பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்க. நீங்க என்னைக்குடா உருப்பட போனீங்க? கோட்டர் பாட்டுக்கும் பிரியாணிக்கும் அலையிறவங்க தானடா துப்பு கட்ட பயலுகளா. நீங்க எல்லாம் என்னைக்கு நேரம் ஆகுறீங்களா அன்னைக்கு தாண்டா தமிழ்நாடு உருப்பிடும். அது தாய்நாடு இல்லடா, நாய் நாடுறா. இதுக்கு கூடுதல் சொல்லிருவேன். உங்களை பேசுறதுக்கு எனக்கே வாய் கூசுதுடா. வைக்கிறேன்டா.